வணக்கம் நேயர்களே, புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பகுதியில் உள்ள குறைகளையும் புகார்களையும் நீங்கள் திரையில் தெரியும் எண்ணான 044441100066 என்ற எண்ணிற்கு நீங்கள் தெரிவிக்கலாம். இணைப்பு கிடைக்கப் பெறாதவர்கள் தபால் மூலமாகவும் உங்களது புகார்களை அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி எண் 32 போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு. ராஜ் நியூஸ் புகார் பெட்டி எண் 32 போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு தபால் மூலமாக உங்கள் புகார்களை அளிக்கலாம். அதற்கு உரிய தீர்வினை எங்களது சட்ட ஆலோசகரும் சமூக ஆர்வலரும் உங்களுக்கு வழங்குவார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தைச் சேர்ந்த திரு அழகர் செந்தில் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். சட்ட ஆலோசகர் திரு கங்காதரன் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். சார், திரு அழகர் செந்தில் சார், மாணவர்கள் பள்ளியில் இந்த வேலை பார்க்க வைக்கிறதுன்றது தொடர்ந்து பல நாட்களாக இந்த குற்றச்சாட்டு வருது. சமீபத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் அவனை அடித்ததாகவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு தெரியும், நான் பேசிக்கலி கட்சி சாராதவன்னு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது விஷயம்னா, நம்ம இதில் அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் எப்போவுமே நிறைய இடத்துல சுறுசுறுப்பாக நான் பார்த்துருக்கோம். டிவியில் நிறைய இடத்துல வரும். ஒன்று சுகாதார அமைச்சர், இன்னொன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட இப்போ அந்த விஷ்ணு ஒருத்தர் கிளாஸ் எடுக்கும்போது தப்பு நடந்த உடனே என்னுடைய ஏரியாக்குள்ளே வராதிங்க கிளாஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்தார். ஆமாம். எனக்கு என்ன பண்ணால், திருச்சியில் அவருடைய இடம் அந்த அமைச்சருடைய நம்ம அமைச்சருடைய இடம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய இடம் அது. அவருடைய இடத்துலையே திருச்சியில் ஒரு பள்ளி மாணவன் 15 வயசு பள்ளி மாணவன் அரசு பள்ளி மாணவன் கூட்டி பெருகிறான். அதில் அவன் கூட்டி பெருகிறது முதல் தப்பு. இது நான் என்னது அப்புறம் சொல்கிறேன். இந்த விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். என்னன்னா, அந்த கூட்டி பெருக்கும்போது அந்த தொடப்பு குச்சி தவறி சில குச்சிகள் இந்த சந்திரமோகன் என்ற தலைமை ஆசிரியருடைய கார் மேலே விழுந்ததுன்னு சொல்லிட்டு அவனை கீழடிக்க அடின்னு அடித்து அவன் கை எலும்பு முறிகிற அளவுக்கு அடிச்சிருக்காரு. இது எந்த வகையில் நியாயம்? முதல்ல பிள்ளைங்களை கூட்ட சொல்ல தப்பு. ஒரு 5-6 வருஷம் முன்னாடி மதுரை வாயிலில் ஒரு அரசு பள்ளியில் இப்படி தான் பொம்பளை பசங்க எல்லாம் பாத்ரூம் கிளீன் வச்சாங்க. ரோட்ல பலகை பண்ணாங்க. என்னடா பசங்க இந்த பலகை வேலை பண்றாங்க. இந்த பட்டியலின மாணவர்கள் அதிகமா தொடர் குற்றச்சாட்டு நம்ம சொல்றாமே தவிர இங்க அப்படி கிடையாது. நானும் அதை போய் கேட்டேன். ஆல்பபெட் வச்சுக்கிறாங்க ஏல இருந்து, அந்த மாதிரி ஏல இருந்து இருக்கும்போது அதுல பட்டியல் எல்லாம் அதுல வராது. எல்லா மாணவன், ஏன்னா எல்லா மாணவன் உள்ள கூப்பிட்டு நீ இதை பெருக்கு அதை பெருக்குன்றாங்க. இது எல்லா ஜாதி மாணவன் கலந்துதான் இருக்காங்க. அதுல அந்த மேடம் ஒரு எச்எம் இருக்காங்க. மேடம் அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் மேடம் இந்த மாதிரி பிள்ளைங்க பாத்ரூம் கிளீன் பண்ணிக்கிறீங்க கேட்டா, இல்ல ஆல்பபெட்டிக்கல் சைஸ்ல அவங்களுக்கு அது தெரியணும் அப்படின்றதுக்காக பண்றோன்னு. உங்க பிள்ளைங்க பண்ணுவாங்களா? நீங்க படிக்கிற உங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்க? தனியார் பள்ளியில படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை கூட்டு பாத்ரூம் கிளீன் வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபைட் பண்ண மாட்டீங்க? இந்த பசங்க யாருமே இல்லைன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த பையன் 15 வயசு மாணவன். இதே மாணவனை வெளியில பண்ணாங்கன்னா குழந்தை நல தொழிலாளர் சொல்லிடுவாங்க. எப்படி இந்த பிள்ளை படிக்கிற பிள்ளைங்களை நீங்க தொடக்கத்தை கொடுத்து பெருக்க வைப்பீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுவே பெரிய குற்றம். கண்டிப்பா அதுக்கே அந்த நிர்வாகமே நடவடிக்கை எடுக்கணும். ஒரு நேரம் என்ன இருக்காங்க, பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம். புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் ஐயா, நான் புருஷோத்தமன், சென்னை வில்லிவாக்கத்திலிருந்து அழைக்கிறேன் ஐயா. புருஷோத்தமன் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. ஐயா சென்னை வில்லிவாக்கத்துல எங்க அப்பா ஒரு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுல இடம் வாங்கியிருக்காரு ஐயா. வீடு வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, முடிஞ்சு போச்சு. எல்லாம் கையில இருக்கு. 2022 இறந்துட்டாரு ஐயா. வருது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உயில ஒண்ணு எழுதி வச்சிருந்தாரு. அதாவது உயில எழுதி இல்லாம ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ராயராட்ட கொடுத்துட்டு ஒரு அட்வொகேட் ஆண்ட கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அப்படின்னாப்புல. அந்த உயிலோட எப்படி எழுதியிருக்காருன்னா விவரம் எல்லாம் சொல்ல எந்த காப்பியும் கொடுக்கல. அவரு சம்பந்தப்பட்ட வக்கீல போய் பார்க்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா ஆமாப்பா உங்க அப்பா உயில எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாருப்பா, அது காப்பி எல்லாம் என்கிட்ட இல்ல, கோர்ட்ல சாம்பர்ல இருக்குது, இப்ப கொரோனா டைம் ஒன்னும் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னாரு. அது 2 வாட்டி முயற்சி பண்ண இல்ல, அவர் லாயர் எடுத்து தரல. அது இப்ப அது உயில எடுக்கணும்னா என்ன முறை சார்? அவரு அந்த லாயரும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டாரு விருதாச்சலம். அது எடுக்கிறதுக்கான முயற்சி என்ன சார்? அதுல ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த எப்ப அப்பா பண்ணதா சொன்னாங்க? 2020 வாக்குல சார். 2021 வாக்குல. 20 நீங்க 2020-21ல அப்பா பேர் என்ன? அப்பா பேரு போட்டு அப்பா பேரு போட்டு அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் இருக்குல்ல, ஜெராக்ஸ் வச்சு அந்த எந்த சப் ரிஜிஸ்டர் வருது? எஸ்ஆர்ஓ எதுல வருது? அந்த நம்ம சப் ரிஜிஸ்டர் ஆக்சுவலா வில்லிவாக்கம் சப் ரிஜிஸ்டர் சார். நலம்பூர்ல வருது சார். வில்லிவாக்கம் சென்னை நலம்பூர்ல எஸ்ஆர்ஓ கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. சரிங்க ஐயா. 20-21 ஆமா 21ல நாங்க எங்க அப்பா உயில் எழுதி பதிவு பண்ணிருக்காரு. ஆனா உயில் ஈஸியில காட்டாது. ஆமா ஈஸியில காட்டல சார். அவங்க ஆவணத்துல அதை குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க.
ஆமாப்பா, சரிங்க ஐயா. நீங்க எழுதி கொடுங்க, எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த தகவலை வந்து அவங்க கொடுப்பாங்க. சரிங்க ஐயா, ரைட், ஓகே ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றி ஐயா, தேங்க்யூ ஐயா. இப்போ எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, ஏன்னா இவங்கெல்லாம் ஆக்டிவாக செயல்படக்கூடிய அமைச்சர்கள். இப்போ இது இந்த நிறைய பள்ளியில் பசங்களை வேலை வாங்குறதும் சில இடத்துல 400 ரூபா 300 ரூபான்றது சவுத் சைட்லலாம். இப்போ நான் வந்து புதுக்கோட்டை சைடு தான், அந்த ஊர்லலாம் சில பொன்னமராவதி சைட்லலாம் போய் கேட்கும்போது எங்கள் ஊரில் வந்து 400 ரூபா கேட்டு வர சொல்கிறாங்க. எதுக்குன்னா குப்பை டப்பா வாங்கணுன்றாங்க. இதெல்லாம் என்ன? இப்போ இது எப்படி கட்டுப்படுத்துது? இது நம்ம ஏரியா, இது என்னோட ஏரியா அப்படின்னும் போது இந்த விஷயத்தையும் அமைச்சர் கவனத்தில் கொண்டு இதை வந்து சரி பண்ணணும். இன்னொன்று, இந்த பெருக்கிற வேலை, கழுவுற வேலைலாம் அதுக்கு தனியாக ஆயாக்கள் நியமிக்கணும். கேட்டால் ஆளுங்க இல்லைன்றதுனால பிள்ளைங்களை செய்ய முடியாது. இது ரொம்ப ரொம்ப அது மனசு, அது சுத்தத்தை கற்றுக்கிறதுன்றது ஒரு விஷயம் வேறு. அதாவது ஒரு நாள் வச்சுக்கிட்டு இந்த க்ளீன் டே அப்படின்னு சொல்லிட்டு அவனை க்ளீன் பண்ண வச்சு அது எல்லாத்தையும் பண்ண வச்சு அது விஷயம் வேறு. பட் இதை ரொட்டீனாக பண்ணால் இதை வந்து ஒரு வேலையாட்கள் மாதிரி அந்த பிள்ளைங்க மனசில் போய் பதியும். அதனால் இதை தவிர்க்கணும் அப்படின்றத வந்து நம்ம ராஜ்ய துறைக்கு வச்சு புகார்படி மூலமாக அமைச்சர் உண்மையிலே நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய அமைச்சர், அவருடைய நாலேஜ் கொண்டு போகிறதுக்காக தான் இதை அவர் கவனத்துக்கு கொண்டு போகிறேன். கண்டிப்பாக செய்யணும். இந்த அடித்து எலும்பு ஒடிகிற அளவுக்குலாம் வந்து இப்போ சில சமயம் நான் சொல்லுவேன், டீச்சருங்க வந்து பயப்படுறாங்க வேலை செய்யறதுக்கு, ஏன்னா பசங்க வந்து கரெக்டாக பண்ணுறாங்கன்றதையும் இருக்குது. ஆனால் இப்படியும் இருக்குன்றத ஒரு உதாரணத்தை காட்டுறேன். கண்டிப்பாக சார். சார், இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? மாணவர்களை வேலை வாங்குறது வந்து அப்படி வேலை குழந்தைகளை வாங்கக்கூடாது சார். ஏன்னா பிள்ளைகள் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே படிக்க வராங்க. அவங்க அப்பா கீரை வைக்கிறா இருப்பார், கொளுத்து வேலை செய்கிறா இருப்பார், பெயிண்ட் அடிக்கிறவா இருப்பார், அந்த கிணறு நோண்டுறவா இருப்பார். அந்த வேலைக்கெல்லாம் வந்து இந்த குழந்தைங்க போய் ஹெல்ப்புக்கு போயிருப்பாங்க. நம்ம ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரீயாக இருக்கலான்றது கூட ஒரு கட்டத்தில் தான் அங்கே ஸ்கூலுக்கே வருவாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலைக்கு போயிடுவாங்க, செங்கல் சூளைக்கெல்லாம். அப்படியேப்பட்ட ஏழைப்பட்ட மாணவர்கள், நடுத்தரப்பட்ட மாணவர்கள் தான் ஸ்கூலுக்கே வராங்க. அவங்களுக்கு இங்கேயே வந்து நீங்கள் வேலை வாங்கினீங்கன்னா அது வந்து இது வந்து அவங்க படிக்கிற கல்விக்கே வந்து கேள்விக்குறியாயிடும். இதில் அரசாங்கம் வந்து தலையிடணும். அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா சட்டப்படியான நடவடிக்கையை எடுத்துருக்கணும். எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படி வேலை வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஜியோ பாஸ் பண்ண உடனடியாக தமிழக அரசாங்கம் ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அப்படி பிள்ளைகளை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய காரு கழுவுறதோ மற்ற வேலைகள் செய்யறதோ அவங்களுக்கு விடக்கூடாது. சரி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். நாங்க திருச்சி மாவட்டத்திலிருந்து பேசுறோம், லட்சுமிங்கிறவங்க. லட்சுமி மேம், உங்களுடைய புகார் சொல்லுங்க. வந்துங்க, நம்ம வீடு இப்ப செவுரு நாங்க எழுப்பியிருக்கோம். கொல்லப்பக்கம் வந்து எங்க செவுத்துல மாடியில கட்டடம் கட்டியிருக்கோம். நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல அந்த செவுத்துக்கு பின்னாடி அவங்களோட காலி இடம் கொஞ்சோண்டு இருக்கு. அது நம்ம செவுத்த ஒட்டியே குழிய நோண்டி தண்ணிய ஊத்தி வச்சிருக்காங்க. செடியெல்லாம் வச்சு விட்டு தண்ணிய நம்ம செவுத்துல இறங்குற மாதிரியே பண்ணிருக்காங்க. சரி, இது செவுரு உழுந்துருச்சுன்னா நாளைக்கு அவங்களுக்கு உயிர் பாதிப்பு ஆகும் இல்லையா? அதனால இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னே தெரியல. அவங்க முதல்ல நீங்க கட்டிட அனுமதி வாங்கிட்டீங்களா? எல்லாமே ப்ராப்பரா நீங்க கட்டிட அனுமதி வாங்கி நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்க போறீங்க அப்படின்னா முதல்ல பின்னாடி நம்ம 10 அடி விடணும், சைட்ல வந்து 3 அடி விடணும், ஃப்ரண்ட்ல 5 அடி விடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அந்த மாதிரி கூப்பிட்டு அவங்களுக்கு ரொம்ப பழக்கமாக பக்கத்து வீடு பின்னாடி வீடு எது வீடுனா வாழ்நாள் ஃபுல்லா நம்ம வந்து அவங்க மூஞ்சியை பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அடிச்சு கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிற கான்செப்ட்ல சொல்லிடுறேன். அதனால கூப்பிட்டு பேசி பார்ப்போம். ஏன்னா எப்பவுமே என்னன்னா ஒருத்தவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குங்க, நீங்க ரொம்ப ஒட்டி வைக்காம தள்ளி வச்சா நல்லா இருக்கும், நாளைக்கு உங்களுக்கு எங்களுக்கு கூட இல்ல உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொல்லிடணும். அப்படி அவங்க சொன்னோம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க இடத்துல நாங்க வைக்கிறோம். இல்லம்மா, அதுதான் நான் என்ன சொல்றேன்னா கேட்டுங்க, முடிச்சிடுறேன். அப்படி நீங்க சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கலன்னா ஒரே ஒரு லெட்டரை மட்டும் எழுதி அவங்களுக்கே அவங்க வீட்டுக்கே பதிவு தபால்ல போடுங்க. என்னன்னா அந்த இது இந்த மாதிரி வந்து இருக்குமா, அது முடிஞ்சா அந்த செடியை உங்க காம்பவுண்ட்ல போட்டோ எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கோங்க. அந்த போட்டோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அட்டாச் பண்ணி ஒரு இணைச்சி என்ன பண்ணுங்க, ஒரு லெட்டர்ல வந்து அவங்க வீட்டுக்கே பின்னாடி வீட்டுக்கே ஒரு தபால் எழுதுங்க. இந்த மாதிரி இருக்குமா, நம்ம வந்து பக்கத்து வீடு எதிர் வீட்டுல பின்னாடி வீட்டுல இருக்கோம், ஒருத்தர் நம்ம பகையாக கூடாதுன்றத நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு பின்ன வந்து இந்த தண்ணி ஊறி காம்பவுண்ட் விழுந்துச்சுன்னா ரொம்பாயிடும். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது சேர மாட்டா நீங்க எங்களை சொல்லக்கூடாது. அதனால சொல்றேன், நீங்க வந்து தள்ளி வச்சுட்டு நல்லா கூட்டதை நான் பதிவு பண்றேன் அப்படின்றத நீங்க நான் பதிவு பண்ணி அவங்க வீட்டுக்கே ஒரு பதிவு தபாலை போட்டீங்கன்னா என்ன ஆகும், நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை கூட பதிவு தபாலை போட்டா அவங்க கண்டுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க கோர்ட்டுக்கே போனா கூட உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கும். சரிங்க, எங்களுக்கு விவரம் தெரியாம தான். பரவாயில்லமா, அதுக்காக வழிகாட்டுதான் இந்த புகார் பெட்டி. நன்றிமா, அடுத்ததுக்கு நன்றி. சார், அந்த சார்ட்ட ஒரு கேள்வி வச்சிருந்தேன். இந்த பட்டியலின மாணவர்கள் தான் இதில் ஈடுபடுத்தப்படுறாங்க, அந்த குற்றச்சாட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார், பட்டியலிட மாணவர்கள் ஈடுபடுறாங்கன்னா என்னன்னா ஆதி திராவிடர்களுக்கு தனி பள்ளிகள் உண்டு. தமிழ்நாடு முழுக்க பட்டியலிட மாணவர்களுக்கு தனியாக ஒரு பள்ளி இந்த தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிகள் உண்டு. அப்படி அந்த பள்ளிகளில் அந்த சம்பவம் சொல்ல வந்து அது பட்டியலிட மாணவர்கள் சொல்லி ஒரு செய்திகள் பரவுவாங்க.
அப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து யாருமே இன்னைக்கு வந்து கோட் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. ஒரு காலத்தில் போல் அந்த அந்த சூழ்நிலை இருந்துச்சு, யாரோ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து யாருமே வந்து எல்லாருமே சட்டத்தை எல்லாருக்கும் தெரியுது. எதனா ஒன்று உடனே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. SC/ST ஆக்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க. அதனால மாவட்டம் இருக்கிற ஆதிதிராவிட நல வாரியமும் சரி, மாநிலத்தில் ஆதிதிராவிட நல வாரியமும் சரி, எல்லாமே அதை கண்காணிக்க சொல்ல அது வந்து பெரிய நீங்கள் இந்த இந்த பட்டியலினத்துக்குன்னு ஒரு ஒரு இவங்களுக்குன்னு வேலை வாங்குறதுக்கான விஷயமா போகிறது கிடையாது. ஆனால் பொதுப்படியாக ஜென்ரலாக தான் இதை வந்து பார்க்குறாங்க. ஓகே சார். சார் இப்போ இது வந்து இதுக்கு ஏதாவது ஸ்டாஃபுக்கு அலாட் பண்ணக்கூடிய அந்த ஃபண்ட் எல்லாம் இருக்குமா, இல்லைன்னா இதுக்கு ஆளே கிடையாதா சார்? இந்த மாதிரி அலாட் பண்ணலன்னு சில ஸ்கூல்ல கேட்டேன், அலாட் பண்ணலன்றாங்க. ஸோ அதே மாதிரி என்னன்னா, இன்னொன்று என்னன்னா, எழுத்து நம்மளாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எழுத்து பிழையே வராது. இன்னைக்கு எல்லா அரசு பள்ளியிலும் நீங்கள் எங்காலும் நீங்கள் போயிட்டு 9th 12th நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிட்டு அவர் முன்னாடி டெஸ்ட் வச்சு கொடுத்தேன். கிட்டத்தட்ட 20க்கு 2 1 தான். நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே டெஸ்ட் வைக்க வேண்டியிருக்கு, அது வேற விஷயமா இருந்தாலும் சரி பரவாயில்ல. இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிள்ளைங்களை வந்து நம்ம படிக்கும் போது தான் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ஏன் பயப்படுறாங்கன்னா, இவங்க ஆசிரியர் எதிர்த்து பேசுறாங்கன்றதுனால அவங்க விட்டுறாங்களா, இல்ல அவங்க விட்டுறதுனால இவங்க எதிர்த்து பேசுறாங்களான்றது தெரியல. முட்டையிலிருந்து கொலையா கோயிலிருந்து முட்டையான்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எழுத்துப்படி இல்லாத ஒரு கடிதத்தை எங்கேயுமே பார்க்க முடியல, ஒரு இங்கிலீஷோ தமிழோ. ஸோ அந்த அளவுக்கு பேசிக்கே இங்கே அடி வாங்கியிருக்கிறது வந்து பதிவு பண்றோம். இல்ல இப்போ அது அப்போ அரசு பள்ளிகளோட தரம் வந்து இன்னும் உயர்த்தப்பட வேண்டியது அவசியம். வந்து ஆசிரியர் பெரும்பாலும் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் தனியார் பள்ளிகள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. அது ரெண்டுமே வந்து கண்டிப்பா கம்பேர் பண்ணும்போது இப்ப தனியார் காரணமாக தான் ஆங்கில தமிழுக்கும் வந்து ஒண்ணு இல்ல, சில பசங்க கூப்பிட்டு தமிழ்ல ஒரு லெட்டர் எழுதுன்ற தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு சாபக்கு எழுதுனா, அங்கிள் தமிழ் பேச தெரியாது எழுத தெரியாதுன்றாங்க. சரியா வராது, நான் எழுத்து கூடி தான் படிப்பேன். BE படிச்சு முடிச்சிட்டான். இல்ல அப்ப நீங்க சொல்றத பார்த்தா தமிழ் வழி கல்வியில படிக்கிறவனுக்கு அரசு பள்ளி தனியார் பள்ளியில பள்ளியின் தரம் இன்னும் மேம்பட வேண்டும், மாரல் சயின்ஸ் உள்ள வர வேண்டும். அடிப்படை குழந்தைகள் சட்டம்ல இருந்து ஆரம்பிச்சு சட்டம், பேசிக்கா நுகர்வோர் சட்டம், இந்த சுற்றுப்புற சூழல் சட்டம், இந்த மாதிரி சின்ன சின்ன சட்டங்கள்லாம் வந்து 5ஆம் கிளாஸுக்கு அப்புறம் அதை வைக்கணும். 6வது பக்கமும் அடுத்த லெவல் ஆகணும். 12th படிக்கும்போது கிட்டத்தட்ட அவனே ஒரு பகுதி நேர லாயர் சட்டமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு இல்ல. வெறும் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி சாப்பிட்டு வாங்கிருக்க மாதிரி இருக்கு. இது வந்து வேஸ்ட், ஏட்டுச்சுரை கறிக்கு உதவாது. சட்டங்களை கொண்டு வரணும், மாரல் சயின்ஸை கொண்டு வரணும். ஸ்கூல்ல டிக்டேஷன் டெஸ்ட் ஒண்ணு யாரும் வைக்கிறது இல்ல, குவிஸ் காம்படிஷன் வைக்கணும். இந்த மாதிரி பழங்காலத்து முறைகளை திருப்பி கொண்டு வந்தா மட்டும்தான் ஒரு தரமான மாணவர்களை கொடுக்க முடியும் என்பது என்னுடைய பதிவு. தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம், புகார்பட்டி. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? செங்கல்பட்டு மாவட்டம். எந்த மாவட்டம்? செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு. உங்க பேர் சார்? சார் பிதா சார். சொல்லுங்க, உங்க புகார் சொல்லுங்க. இப்போ இந்த வீடியோ பட்டம் கொடுத்தாங்க சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க, சரியா கேட்கல. இந்த வீடியோ பட்டம் கொடுத்தாங்கல்ல, என்னங்க அது வீடியோ பட்டம் கொடுத்தாங்க சார். இந்த வீடியோ சார் என்ன சார்? கங்காதரன் சார். சார் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் தெளிவா சத்தமா சொன்னீங்கன்னா புரியும், எங்களுக்கு கேட்கல. சார் இந்த வீடியோ பட்டம் சொல்லுங்க சார். அது பக்கத்து மாத்திட்டு இருக்காங்க சார். அது சரி, அது எப்படி சார், எப்படி சார் மனு கொடுக்கணும் சார்? ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அந்த இடம் யார் பேரில் இருக்கு? இது அப்பா பேர்ல இருக்கு சார். அப்பா ஊரோட இருக்கிறான்? இல்லை, இறந்துட்டாரு. அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாமே இருக்கு சார். சரி, ஓகே. நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் தாசில்தார்களை VORA முதல்ல பாருங்க. VORA கிட்டே கொடுக்கலாம் அதை. சரி, ஓகே. நீங்கள் அப்படி நீங்கள் கொடுக்க சொன்னால் நீங்கள் ஆர்டிஓ கிட்ட கொடுங்க, மாவட்ட ஆர்டிஓ கிட்ட மனு கொடுங்க. நீங்கள் ஆர்டிஓ கிட்ட கொடுத்தீங்கன்னா அது வந்து தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. திருப்பி அவங்க VO கிட்ட தான் வெரிஃபிகேஷன் வரும். திருப்பி அவங்க கிட்ட போயிட்டு திருப்பி உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. ஓகே. சரி சார், அடுத்ததுக்கு நன்றி சார். இப்போ நம்ம இந்த RPF வந்து போலீஸோடைய நடவடிக்கைகள் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுடைய, நீங்கள் பொதுமக்கள் விழிப்புணர்வு இயக்கம் சார்பாக இருக்கீங்க, உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள். நாங்கள் நிறைய ரயில் நிலையங்களில் பார்க்குறோம். முன்னாடிலாம் அங்கங்கே இருப்பாங்க, அந்த பீக் ஹவரில் இருப்பாங்க. மேக்ஸிமம் மார்னிங் 8 to 10 அப்படிலாம் அவைலபிள் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அந்த மெயினாக அந்த வட இந்தியர்களை போட்டதுனால அவங்க ஓரமாக உட்காந்துக்கிறாங்களா இல்லை எங்கன்னு தெரியல. நிறைய RPFs இப்போ என் கண்ணில் படாததுக்கு நான் ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று வந்து நான் வந்து கடந்த மாதம் வந்து காரைக்குடி போயிட்டு நான் ரிட்டர்ன் ட்ரெயினில் வரும்போது காரைக்குடி அந்த ரயில்வே பிளாட்ஃபார்மில் 2 வீலரில் வண்டி ஓட்டிட்டு 2 வீலர் எடுத்து பிளாட்ஃபார்ம் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ RPF அங்கே இருந்தால் அதை பண்ணுவாங்களா? ஒருவேளை 5 நிமிஷம் 2 நிமிஷமாக பரவாயில்ல, அவன் இந்த பக்கம் ஓட்டுறான் அடுத்த பிளாட்ஃபார்மில் ஓட்டுறாங்க அப்படின்னா ஒரு ஆள் ஓட்டிட்டாங்கன்னா அதை பார்த்து 10 பேர் வருவாங்க. அப்போ வந்து ஆரம்பத்திலே கிள்ளலைன்னா மரமாகவும் கஷ்டம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ ரீசெண்டாக ஆவடி பட்டாபிராம் ரயில் நேரத்தில் 2-3 நாள் முன்னாடி மாணவர்கள் அந்த இளைஞர்கள் நினைக்கிறேன் ஒரு 3 இளைஞர்கள் குடிபோதையில் டியூப்லைட் கையில் எடுத்துக்கிறாங்க, கட்டை எடுத்துக்கிறாங்க, சும்மா உட்காந்துருக்காங்க. இந்த ட்ரெயினுக்காக உட்காந்து பேசஞ்சர் எல்லாம் மண்டல அடிக்கிறது, பொம்பளைங்களுக்கு கிண்டல் பண்ணுறது. போதையின் உச்சகட்டம். இந்த போதையின் உச்சகட்டம்
இந்த போதை உச்சகட்டத்தில் அந்த ரயில் அப்போ அங்கே ஆர்பிஎஃப் எங்கே போனாங்க, ஒருத்தங்களை அடித்து அவனை 3 பேர் இறங்கி பிளாட்ஃபார்ம்ல கரெக்டாக பண்ணிட்டு போய் எல்லாரையும் அடிக்கிறாங்க, ஒரு பொண்ணு கத்துது, இதெல்லாம் வீடியோ காணொலியில் பார்க்குறேன் யூடியூப்ல. அப்போ அதோடய ஆர்பிஎஃப் எங்கே போனாங்க? திருப்பி ஆர்பிஎஃப் கமிஷனர்ஸ் வந்து தயவு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அங்கே வந்து வீடியோ கால் பண்ணி எப்படி நம்ம லோக்கல் போலீஸ் வந்து செக்டர் வந்து ஃபோட்டோ எடுத்து போகிறாங்களோ அங்கே தான் இருக்கணும். அங்கே இல்லைன்றது ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிராஃபிக் போலீஸ் பொண்ணு கூட ஒரு கோடம்பாயிலேருந்து ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்னன்னா நான் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் போனேன், டிக்கெட் ஏதோ கிடையாது சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு கிட்ட 25 நிமிஷம் 30 நிமிஷம் நிற்க வச்சிட்டாங்க, என்ன யூனிஃபார்மில் இருக்கேன் அப்போ எதாவது பண்ணுறாங்க. தயவுசெய்து திருப்பி சொல்கிறேன், பஸ்ஸோ ஆட்டோவோ காரோ யாராக இருந்தாலும் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டீங்கன்னா உரிய சில்லறைகளில் நீங்கள் தான் வரணும். மக்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வியாபாரம் பண்ணக்கூடிய நீங்கள் சில்லறை வச்சுக்கணும். 30 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சா அந்த பாவம் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ கதறியா, அந்த ஒரு பெண் போலீஸ் கதறி நம்ம அதுக்கு புகார் கொடுக்கலாம் சொன்னப்பறம் இந்த ஊருக்கு போயிட்டு வந்தப்பறம் கொடுப்போம். பேசணும் சார், தொடர்ந்து பேசணும். நேரோட இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார், திரும்ப சொல்லுங்க. கடலூர் மாவட்டம். உங்க பேரு? என் பேர் அருள்தாஸ். அருள்தாஸ் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. சார் எங்க அப்பா வந்து சின்ன பிள்ளை வந்தாங்க சார். உங்க வாய்ஸ் விட்டு கேக்குது. எங்க அப்பா சார் சரி, வளர்ப்பு பிள்ளைல சின்ன வயசுல குழந்தையில இந்த விவரம் எல்லாத்தையும் அழைச்சு வந்தாங்க சார். எங்க அப்பா? சரி, அப்பா சார். சரி சரி. இப்ப வந்து ஒரு பொண்ணு சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வந்து நல்லது கட்சி எல்லாமே எங்க அப்பா தான் சார். சரி, அவங்க அப்பா செத்து போனது எல்லாமே நாங்க எல்லாமே கருத்துனா செஞ்சாங்க. பக்கா பண்ணி நாங்க இருக்கிற இடத்துக்குள்ளதான் இடம் இல்லைன்ட்டு பார்த்துங்க சார். விட்டு விட்டு கேக்குது. சரியா கேட்கலங்க. இல்ல, டவர் நல்லா இருக்கிற பகுதியில வந்து பேசுங்க. சரியா கேட்கல சார். எங்க அப்பா வந்து பங்கு பிள்ளையாரு அழைச்சிட்டு வந்தாங்க சார். சரி, அழைச்சிட்டு வந்து எல்லாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு சார். சரி, அவங்க சென்னையில இருக்காங்க. சரி, அவங்க சென்னை திரும்பி நம்பி அப்பா அம்மா எல்லாம் வச்சுட்டு எங்க அப்பா சார் டோர் போட்டாரு. சரி. எல்லாமே செஞ்சாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் எல்லாம் வாங்கி ஏமாத்திட்டாங்க சார் இடத்த. சரி, அதுதான் சார் சொல்லலாம் சார். சரி. அப்பா அப்படி இவங்கள வளர்ப்பு தத்து கொடுத்துறாங்களா இல்ல இவங்களே கூட்டு வந்தாங்களா? தத்து கொடுத்துறாங்க. தத்து கொடுத்துறாங்கன்னா, பட் தத்து கொடுத்துறாங்கன்னா வந்து அந்த பதிவு பண்ணிருக்காங்களா தத்து கொடுத்ததுக்கு? அதுல சார் அப்பயே கொடுத்தாங்க சார். சின்ன மாப்பிள்ள பெரிய மாப்பிள்ள சார். சரி, இப்போ உங்களுக்கு என்ன அதுல ரெமெடி வேணும் சார்? சார் எங்க இடத்த வந்து ஒதுக்கி விட்டுட்டு சார். அவங்க கண்ணு வச்சு மண்ணு எல்லாம் கொடுத்தோம் சார். அவங்க வந்து சொல்லிட்டாங்க சார். சார் நீங்க பேசுறது ஒழுங்கா எனக்கு புரியல. நீங்க ஒண்ணு சார், உங்க நிகழ்ச்சி முடிஞ்சாலும் உங்களை தொடர்பு கொள்வாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சாலும் உங்களை தொடர்பு கொள்வாங்க. நீங்க உங்க புகாரை தெளிவா சொல்லுங்க, அதுக்கான தீர்வு அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? நன்றி நன்றி, அழைத்ததுக்கு நன்றி. இல்லை சார், இப்போ நம்ம ரயில்வே இதை பற்றி பேசணும் இல்லையா? இப்போ ஏற்கனவே நமக்கு முன்னாடி தெரியும், கோடம்பாக்கோட சுவாதி அந்த கொலை வழக்குக்கு பிறகு எல்லா பக்கமும் நுங்கம்பாக்கம் மன்னிக்கணும், அங்கே சுவாதியோட கொலை வழக்குக்கு பிறகு சிசிடிவி வைக்கணுன்ற மாதிரியான ஒரு பேச்சு வந்தது. இப்போ எல்லா இடத்துலையும் சிசிடிவி வச்சு முடிச்சிட்டாங்களா? சிசிடிவி வச்சுட்டாங்களா? சிசிடிவி ஒர்க் ஆகுதா? இதெல்லாம் வந்து அவங்க கமர்ஷியல் மேனேஜர்ஸ் பார்க்கணும். ரெண்டாவது வாட்டர் வெண்டிங் மிஷின் வைக்கிறாங்க அங்க, அதுக்கும் நான் புகார் கொடுத்தேன். 5 ரூபா வாட்டர் பாட்டில் அதை ஃபில் பண்ணி கொடுத்தா 5 ரூபா இல்லை 7 ரூபாய், இவங்க அதில் ஒரு 2 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறாங்க. இதை யாரும் கேட்கறதே கிடையாது. மக்கள் எக்கேடு கேட்டால் எனக்கு என்னன்றதா இருக்குது. அவங்க வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றோம்ல, இப்போ அந்த வாட்டர் வெண்டிங் மிஷின்ஸ் ICRTCலாம் அவங்க IRCTCலாம் அவங்க பார்க்கணும். யாரும் கமர்ஷியல் மேனேஜர்லாம் வந்து ரவுண்ட்ஸ் வரணும். ஒரு சாதாரண பப்ளிக் மாதிரி வந்து நின்னாதான் அவங்களுக்கு தெரியும். கான்ட்ராக்டரோட கை கோத்துக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா இது நடக்கும். பல புகார் கொடுத்தோம் இதுவரையும் எந்த இடத்துலையும். சில இடத்துல வாட்டர் வெண்டிங் மிஷின் மூடியே இருக்கும், இல்லன்னா எக்ஸ்ட்ரா காசு வைக்கும். ஏதாவது சம்பவம் நடந்தா உடனே அது சிசிடிவி பத்தி பேசுவாங்க. நீங்க சென்னையில MTC பஸ் எடுங்க, நிர்பயான்ற ஒரு அந்த பெண்ல வந்து ஒரு பஸ்ல வந்து பலாத்காரம் பண்ணனால தான் அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து கேமரா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிர்பயாக்காக செலவு பண்ணாங்க. இன்னைக்கு சென்னையில 2200 2300 சிசிடிவி வந்து பஸ்ல போட்டிருக்காங்க. ஆனா எத்தனை பஸ்ல அந்த கேமரா ஒர்க் ஆகுதுன்னா எந்த பஸ்லயும் கேமரா ஒர்க் ஆகல. அப்ப அந்த கேமரா வாங்கி வச்சு வேஸ்ட். ஏன் காரணம் என்னன்னா அவங்க வந்து சாஃப்ட்வேர் காசு பே பண்ணல, அதனால ஒர்க் ஆகலன்றாங்க. நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல நிலுவையில உள்ளது வழக்கு. என்னன்னா பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சாங்க, பஸ்ல செயின் எடுத்துட்டாங்க, நகை திரும்பி போயிட்டாங்கன்னா அந்த கேமரா பார்த்தா கேமரா ஒர்க் ஆகல. ஏன் கேட்டா நான் போய் MTCல கேட்கறேன், மாநகர போக்குவரத்து கழகத்துல கேட்கறேன், ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல கவர்மெண்ட்ல இருந்து, ஆனா அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகல. சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும் கேமரா ஒர்க் ஆகும். அப்ப அந்த கேமரா எதுக்கு அவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணி செலவு பண்ணணும்? தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஜெயராமண்ணா? ஆமா சார், வேதாரண்யம். வேதாரண்யம். சொல்லுங்க சார், சொல்லுங்க உங்களுடைய புகார் சொல்லுங்க.
என் பையன் வந்து சார் அவன் சென்னையில அரசு வேலைக்கு ஒரு 5 பேருக்கு ஏமாந்து சார் வேலைக்கா வந்து. உங்க பையன் சென்னைக்கு வேலைக்கு வந்தாரா? சென்னைக்கு இது பணத்துக்கு வேலை சொல்லி ஒரு 5 லட்ச ரூபா பணம் ஆகிட்டான் சார் அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள்லாம் யார் யார் பேர் சொல்லுங்க. தங்கம் தென்னரசு குரூப் வாங்கிட்டாங்க சார். சதீஷ்ங்கிறவரும் இன்னும் 2 பேர். அமைச்சர் பேர் சொல்லி யாரும் வாங்கிட்டாங்க? ஆமா சார், ஆமா சார். நீங்க அவர் அமைச்சரே ஒரு மனு கொடுக்கலாமா சார்? ஐயா உங்க பேர் தவறா யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு காப்பி அவருக்கும் போட்டு நீங்க லெட்டர் கூட போலாம். நேரம் போட்டு யோசிச்சீங்கன்னா ஐயா உங்க பேரை சொல்லி சதீஷ் ஒருத்தர் வந்து ஏமாத்தி 5 லட்சம் வாங்கிட்டாரு, அப்படி 5 லட்சம் எப்படி கொடுத்தீங்க? கேஷா கொடுத்தீங்களா, செக்கா கொடுத்தீங்களா? அப்புறம் ப்ரூஃப் இருக்குல்ல, ப்ரூஃப் வச்சுக்கிட்டு நீங்க முதல்ல அவர்கிட்ட கேளுங்க. அது மாதிரி லெட்டர் போடுங்க, அவருக்கு போடுங்க, முதலமைச்சர் தனி பிரிவுக்கு போடுங்க, டிஜிபி போடுங்க, ஹியூமன் ரைட்ஸ்க்கு போடுங்க, ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு போடுங்க. எல்லாம் ஐயா உங்களோட பிரச்சனை சொல்லிட்டீங்க, நாங்க ஒரு பதிவுக்கு பதில் சொல்றோம், அந்த பதிவு அதுக்கப்புறம் உங்க டவுட் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். புரியுதுங்களா? அதனால எல்லாருக்கும் லெட்டர் மட்டும் எழுதி இந்த மாதிரி இன்னாடி நான் இந்த மாதிரி இந்த இடத்துல வேளாண்மையில வசிக்கிறேன், என் மகன் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி பேரை சொல்லி அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, அமைச்சர் பேரை யூஸ் பண்ணிருக்காங்க, அமைச்சர் பேரை யூஸ் பண்ணது தவறு, அதனால அமைச்சர் பேருக்கு கலங்க விளைவிக்குமாறு இருக்கிறதுனால அவர் மேல நடவடிக்கை எடுத்து என் பணத்தை மீட்டு தர மாதிரி கேட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வந்து பதிவு தவறு போட்டு அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா விசாரணைக்கு நாளை யாரும் கூப்பிடும், அவர் ஃபோன் நம்பர், அவர் போட்டோ இருந்தால் போட்டோவை எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை பெருசாச்சுன்னா ஒன்று கொடுப்பாங்க அவங்ககிட்ட. இல்லைன்னா அது என்ன அடுத்த கோர்ட்டுக்கு போச்சுன்னா வேலை வாய்ப்பு மோசடியில் நிறைய பேர் மாட்டிருக்காங்க, முக்கியமான ஆளுங்களாம். அதனால இதுல வந்து அவங்க வந்து கோர்ட்டே வந்து என்ன பண்ணணும்னா முன்னால இருந்த வழக்கெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இதுக்கு உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு அட்வொகேட் மூலம் போய் நீங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம். ரைட், நன்றி சார். நன்றி அழைத்ததுக்கு நன்றி சார். இப்போ சார் ஆர்பிஎஃப் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கு முன்னாடியே அந்த பொன்னேரி பக்கத்துலலாம் அந்த ரயில்வேல இருக்கக்கூடிய நட்டு போல்ட்டெல்லாம் கழட்டி நிறைய பேர் சமூக விரோதிகள் செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து நடந்துபட்டு வருது, அதை கூட கண்காணிக்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. அந்த விபத்துக்கு காரணமே கூட அந்த நிகழ்வாக இருக்கலாம், அதாவது இந்த நட்டு போல்ட்டு கட்டின விஷயமா இருக்கலாம்ன்ற பேச்சும் அடிபட்டது. ஸோ இப்போ தொடர்ந்து ஆர்பிஎஃப் வந்து சரியாக ஒர்க் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியுமா? இந்தியாவில் அதிகமாக லாபம் சம்பாதிக்கிற ஒரு துறை தான் ரயில்வே துறை. அதை வந்து நீங்கள் வந்து சர்க்குலேட் காம்பவுண்ட் வால் போட்டு உருவாக்கணும். ஃபுல்லாகவே ஓவரால் எங்கெங்கே நீங்கள் வந்து இந்தியா முழுக்க, நாட்டின் தமிழ் இந்தியா முழுக்க நீங்கள் காம்பவுண்ட் போட்டு வெளியாட்டில் யாரும் உள்ளே வரக்கூடாத அளவுக்கு வெளியே இங்கிருந்து அந்த கிராஸ் பண்ணக்கூடிய அந்த கிராசிங் லெவல் அதை முதல்ல நீங்கள் பாதுகாப்பை நீங்கள் பலப்படுத்தணும். நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இவ்வளோ சம்பாதிச்சு கூட அதை நீங்கள் பண்ணலன்றது மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த ரயில்வேடைய இரும்புலாம் வந்து நீங்கள் சாதாரணமாக தான் போடுறீங்க, அது யாரும் வேணால் எடுத்துகிட்டு போகிறாங்க, விற்கிறாங்க. ஆனால் ரயில்வேல வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த ரயில்வே இரும்பை. ஆனாலும் சில பேர் வாங்கி உருக்கி மற்றதுக்கு பயன்படுத்தி தான் இருக்காங்க இன்னமும். அதை நீங்கள் இப்போ கொண்டு வரணும். அதே போல் தமிழ்நாட்டில் இந்த அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்களெல்லாம் வேலைக்கு நீங்கள் எடுக்கணும் ஆர்பிஎஃப்க்கு. இப்போ யாருமே வந்து வேலையில் இருக்கவங்க யாருமே வந்து சீரியஸாக வேலை செய்கிறது கிடையாது, யாருமே உட்காந்து கண்காணிக்கிறதே கிடையாது. இந்த மாநிலத்தினுடைய தன்மைகளை பற்றி தெரியல அவங்களுக்கு. புதுசாக ஒரு வட மாநிலத்தில் ஆர்பிஎஃப் இருக்கு சொல்ல இந்த மாநிலத்தோட தன்மை, இதை யார் இங்கே வசிப்பாங்க, இங்கே என்ன தொழிலாளர் இருப்பாங்க, இங்கே என்ன பிரச்சனை வரும், இவங்க யார் எந்த காலேஜ் படிக்கிறாங்க. பட் அந்த மொழியில் பிரச்சனை மிக முக்கியமானதாக இருக்குது, அது அதை பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதை நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணணும். அதே போல் வந்து இன்னைக்கு வந்து ரயில்வேல வந்து ஏதோ ஒரு சம்பவத்தை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, தொடர்ச்சியாக சம்பவங்கள் வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு பிடிபடுற சம்பவத்தை மட்டுமே இதை பார்க்குறீங்க, தொடர்ச்சியாக சம்பவம் வந்துட்டே இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 11 கிராசிங்ல பிரிட்ஜே இல்லாமல் இருக்கு. இன்னும் ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து தூங்குற ஜனங்கள்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில், இந்தியாவில். அப்படி அங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல குடும்பம் நடத்துற ஜனங்கள் இருக்காங்க. நிறைய மாடுகள் இருக்குது, நிறைய ஆட்களும் 11 கிராசிங்ல இருக்கிறாங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரை இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து இது உருவாக்கின பிறகுதான் இது வந்து நம்ம ரெட்ரீவ் பண்ண முடியும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பற்றி யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து பேசுறோம் சார். உங்க பேரு? என் பேரு அழகம்மாள் சார். சொல்லுங்கம்மா, உங்க புகாரை சொல்லுங்க. எங்களோட பரம்பரை சொத்து சார். நாங்க மூதாதையர் காலத்துல இருந்து இந்த ஊர்ல தான் சார் இருக்கிறோம். குப்பைக்குடி கிராமங்கிற ஊர்ல இருக்கோம் சார், புதுக்கோட்டை மாவட்டத்துல. எங்களோட இடத்த வந்து இன்னொருத்தவங்க தவறுதலா பட்டா போட்டாங்க சார். தவறுதலா போட்டாங்களா இல்லைன்னா வந்து எங்களுக்கு தெரியாது சார். அவங்க வந்து அப்பவே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வீடு கட்டிட்டாங்க சார். அப்போல இருந்தே 90 காலத்துல இருந்தே எங்க மாமனாரு எங்க கொழுந்தனாரு எல்லாருமே போராடிட்டு இருந்தாங்க சார். போராடினா எங்களை விடல சார். எங்கள்கிட்ட பணபலம் எதுவும் இல்லை. பணபலம் இருந்த பக்கம் அங்கிட்டு அவங்களுக்கு பணபலம் இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன சொல்யூஷன்? அந்த இடம் வந்து மீட்டு தரணும்னு தான் உங்களுக்கு கேள்வியா இருக்கா? கேஸ் போட்டிருக்கோம் சார். கேஸ் நடக்கு சார் கோர்ட்ல. சரிம்மா.
கேஸ் என்ன லெவல்ல இருக்கு? கேஸ் வந்து அவங்க வந்து அவங்களோட கணக்கை இன்னும் ஒப்படைக்காம வாய்தா வாங்கிட்டே இருக்காங்க சார். அவங்க வந்து திரு கங்காதரன் சார். ஆமா, உனக்கு எந்த கோர்ட்ல நடக்குது கேஸ்? ஆலங்குடியில சார், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கோர்ட்ல. சரிங்கம்மா. இப்போ வந்து நம்ம வந்து டிக்ளரேஷன் சூட் போட்டுறீங்களா? ஆமாங்க சார். இந்த சொத்து எங்களுக்கு தான் சொல்லி அந்த வழக்கு தாக்கல் பண்ணிருக்கீங்க? தாக்கல் பண்ணிருக்கோம். ஓகேம்மா, ஓகே. இப்போ வந்து என்ன ஸ்டேஜ்லமா இருக்கு? எத்தனை வருஷம் ஆகுது கேஸ் போட்டு? கேஸ் போட்டு ஒரு 6 வருஷம் ஆகுது சார். சரி, இப்போ ஐஏல எதனா இடைக்கால நிவாரணம் சொல்லி எதனா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே இல்லை சார். அவங்க வந்து இன்னும் இதே வரல சார், விசாரணையே வரல சார். அவங்க வாய்தாவே வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கணக்கு கொண்டு ஒப்படைக்கவே இல்லை சார். அவங்க இல்லம்மா, நீங்க தானே கேஸ் போட்டீங்க? ஆமாங்க சார். நீங்க கேஸ் போட்டா அதுக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அவங்க போடுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட், அப்புறம் எவிடன்ஸ்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக தான் கேஸ் நடக்கும். இந்த இடைக்காலத்துல நீங்க ஐஏன்னு ஒன்று நம்ம போட்டிருப்போம். அந்த ஐஏல இன்ட்ரீம் அப்ளிகேஷன்ல வந்து இது மாதிரி வந்து எதுவும் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல யாரும் நுழையக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐஏ போட்டிருப்போம். அது நீங்க அதுல நீங்க ஆர்குமெண்ட் பண்ணி இடைக்கால உத்தரவு வாங்குங்க. முதல்ல நம்ம உங்க வக்கீல்களை சொல்லி அதை வாங்குங்க. அதை வாங்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முடிவுக்கு வரும். அது நாங்க வந்து அந்த பட்டா ரத்து பண்ண சொல்லி ஆர்டிஓ மனு கொடுத்துருக்கோம் சார். அது அப்ப சரி, அந்த மனுக்கு வந்து அவங்க இந்த ஆர்டிஓ கிட்ட இருந்து விவோ அலுவலகத்துக்கு வந்து ஆர்ஐட்ட வந்துருது சார். சரிம்மா. அவங்க வந்து அந்த எங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்க வச்சிருக்க பட்டா அதெல்லாம் தவறுதலா இருக்கு. நீங்க வந்து 98ல அவங்க வீடு கட்டிட்டாங்க, நீங்க அப்பவே விட்டுட்டீங்க. நீங்க அதே ஊர்ல தானே இருக்கிறீங்க, அது அப்பயே விட்டீங்க உங்களோட வீடு கட்ட சொல்லி விட்டுட்டு இப்ப நீங்க வச்சிருக்கிறது தவறுதலா இருக்கு, அவங்க ஒரிஜினல் வச்சிருக்காங்க அப்படின்னு விவோ ஆர்ஐஎம் அவங்க எல்லாம் சொல்றாங்க சார். இல்லம்மா, அந்த சொத்து எப்படிமா உங்களுக்கு வந்தது? அது பரம்பரை சொத்து சார். யார் பேர்ல இருக்கு சொத்து? தாத்தா வந்து பாட்டி பேர்ல இருந்து எங்க மாமனார் பேருக்கு வந்து, மாமனார்ல இருந்து கொழுந்தனுக்கு கொஞ்சம் எங்களோட அனுமதி இல்லாம அதை சப்டிஷன் பண்ணி 4 நம்பரா உடைச்சு அதுல வந்து 2 நம்பர் அவங்க எடுத்துக்கிட்டு 1 நம்பர் எங்களுக்கு 2 நம்பர் எங்க பக்கம் போட்டிருக்காங்க சார். ஆமா, சரிம்மா. நிகழ்ச்சி முடிஞ்சா தொடர்பு கொள்றோமா உங்களை? சரிங்க சார். கண்டிப்பா தொடர்பு கொள்வாங்க. உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க சார். ஒரு கடிதம் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கலைச்செல்வன், பழனி, எம்ஜிஆர் நகர், சோபனாபுரம் போஸ்ட், துறையூர், திருச்சி மாவட்டத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய நிலம் வந்து வேற ஒருத்தர் தவறுதலாக பட்டா வந்து பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்றது கங்காதரன் சார். பதிவு செய்யப்பட்டு விட்டது. இப்போ அதுக்காக நீதிமன்றத்தில் தீர்ப்பும் அவங்க சாதகமாக வாங்கிட்டாங்க. ஆனாலும் கூட இன்னும் அவங்களுக்கு அந்த இது மாற்றி கொடுக்கப்படலை அப்படின்றது தான் அவங்களுடைய புகாராக இருக்குது. இந்த கடிதத்தை நான் உங்களுக்கு தரேன் சார், அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு உண்டான தீர்வு என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் சார். நம்ம அந்த ரயில்வே இதில் பேசிகிட்டு இருந்தோம் சார். ஒரு விஷயம் சொன்னார், காம்பவுண்ட் வால் போட்டு ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா உள்ள ஒரு ப்ரிமிசஸில் நுழைஞ்சி ஆக்சிடென்ட்டாக இருந்தாலுமே வழக்கு அவங்க மேலே தான் பதியப்படும். அந்த மாதிரி தான் அங்கே சிஸ்டம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாசிபிளா இந்தியா மாதிரி? அதான் ஃபுல்லாக அவங்க இது தனிமைப்படுத்த சொல்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. அதுதான் கேட்குறேன். அது என்ன பார்த்துருக்கீங்களா? இதுதான் கமெண்ட் வச்சுக்கோங்க. ஒண்ணு அதுல ஒரு ஓட்டை போடுவாங்க, அப்படி இல்லைன்னா தாண்டி எங்க கிராஸ் பண்ணுவோம் அதுல கிராஸ் பண்ணி வருவாங்க. ஸோ என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் சென்னை எடுத்த வரைக்கும் நம்ம காமெண்ட் பண்ண முடியாது. எல்லா வகையிலும் குறுக்கு வழி உள்ள போடுறாங்க. மக்களுக்கு வந்து சுய ஒழுக்கம் அப்படின்ற ஒண்ணு வேணும். இன்னைக்கு படித்த மக்கள் பிளாட்ஃபார்ம்ல வண்டி ஓட்டக்கூடிய சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம். 2 வீலரை பிளாட்ஃபார்ம் ஓட்டிட்டு இருக்காங்க. அது உடஞ்ச நம்ம வரி பணம் தான் திருப்பியும் நம்ம வேஸ்ட் பண்ணி போடுவாங்கன்றது தெரியாத மக்கள்கிட்ட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆட்டோல போனா ஆட்டோக்கார வீடியோ பார்த்துட்டு வண்டி ஓட்டுறாரோ இல்ல கேப்ல வீடியோ பார்த்துட்டு வண்டி ஓட்டினாலும் தன் உயிர் போகுதுன்றது கூட தெரியாம இவங்க உட்கார்ந்து சேட் பண்ணக்கூடிய சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சமுதாயத்தில் எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. கண்டிப்பா சார். சார் இப்போ இந்த மெட்ரோவுக்கு இவ்வளோ கோடிகளை செலவு பண்ணுறாங்க. இன்னைக்கு 7000 கோடி 8000 கோடி 10000 கோடி. அதே போல் ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அந்தந்த மாநிலத்துக்குள்ளே வர அந்தந்த நகராட்சி ஒரு இதுவும் வந்து ஒரே இந்திய அரசாங்கமே இப்போ ஒரு தொகையை வாங்கிட்டு மாநில அரசாங்கம் ஒரு தொகையை ஒதுக்கி, அந்த நகராட்சி வந்தால் நகராட்சி ஒரு தொகை ஒதுக்குங்க, மாநகராட்சிக்குள்ளே வந்தால் மாநகராட்சி ஒரு தொகை ஒதுக்குங்க, ஊராட்சி வந்தால் அந்த பிடிஓ ஒரு தொகை ஒதுக்குங்க. அதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்குங்க. அப்படியா டிக்கெட் 200-300 நீங்கள் உருவாக்கி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்தியா போன்ற நாடுகளில் நீங்கள் இன்னும் வந்து இந்த வளர்ந்த நாடுகள் சொல்கிறதுக்கு நீங்கள் அர்த்தமே கிடையாது. கரெக்ட். நீங்கள் அப்போ எதுக்கு வளர்ந்த நாடுகள் சொல்கிற? சொல்லாத. அப்போ எதுக்கு இது முன்னால் கட்டமைப்பு உருவாக்க முடியல? எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ அந்த கட்டமைப்பு உருவாக்கனே. இன்னும் பழைய காலத்துக்கே போயிட்டு என்னால் முடியல எதுக்கு சொல்கிற? அப்போ அந்த சூழ்நிலை உருவாக்கு. 4000-8000 கோடி சும்மா கடல்ல 22,000 கோடி போட்டுங்க. இந்த ராமேஸ்வரம் இது பாலம் கட்ட 22 கிலோமீட்டர் என்ன ஆச்சு? அது ஒரு அதிகபட்சம் எவ்வளவு செலவு போகுது? ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள 8000 கோடி பண்ணா பண்ணிடலாம். அது பண்ண முடிய விஷயங்கள் தான். சரி சார், தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். புகார் பெட்டி யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க? சென்னையில இருந்து பேசுறோம். உங்க பேரு?
சாந்தி. சொல்லுங்கம்மா, உங்க புகார் என்ன? பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து எல்லாம் வந்து நிச்சயம் பண்ணி போட்டோ எடுத்துட்டு அவன் ஃபுல்லா நல்லா அவ கூட எல்லாம் இருந்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றா. நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், கமிஷனர் ஆபீசருக்கு கொடுத்தோம், ஆனா எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. திரு அழகா செந்தில் சார். அம்மா 2 பேருமே மேஜர் தானே? ஆமாங்க ஆமா. 2 பேரும் ஒரே கேஸ்ட் ஒரே ரிலீஜன் தானே? இல்ல நாங்க வந்து நாடாரு, அவங்க வந்து முதலியாரு. சரிம்மா. இது மாதிரி வந்து பண்ணிட்டு ரொம்ப புருஷமான எல்லாமே இதுவா இருந்துட்டாங்க. புரியுது நீ சொல்ல புரிஞ்சுதுமா. நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா இப்ப அதுக்கான வந்து வெளியே போனாங்க வந்தாங்க ஒரு போட்டோ வீட்டோ தான் இருக்கா? போட்டோ இருக்குங்க. அவங்க தங்கச்சி வந்து எல்லாம் கேக் வெட்டினாங்க வந்து கொண்டு அன்னைக்கு நைட்டு தான் கூட இதுவா இருந்துட்டான். சரிம்மா. இப்ப என்ன காரணத்துக்காக அந்த பையன் வேணான்னு சொல்றாப்ல? இப்போ மதியம் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. சாயங்காலம் கல்யாணம் ஆயிடுச்சா லவ் பண்ண பொண்ணு வந்துச்சு, மருந்து குடிச்சிச்சுன்னு தாலி கட்ட சொல்லிச்சுன்னு சொல்றான். அதாவது என்னன்னா உங்க பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிருக்குது, மருந்து குடிப்பா கல்யாணம் பண்ணி போறானா? பண்ணிட்டான்றான் அன்னைக்கு. சரி, அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தா இந்த உங்க பொண்ணோட அவர் வந்து பழகி கூட இல்லையா, ரொம்ப க்ளோஸா பழகி கூட இல்ல? ஆமா. சரி, இப்ப எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? நாங்க இங்க சைதாப்பேட்டை கொடுத்தோம், சைதாப்பேட்டையில எடுக்கல. எல்லாம் அவங்க தங்கச்சி கான்ஸ்டபிள் இது ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? ஆமா ஆமா. அது வந்து சரி, நான் இருங்க புரிஞ்சிச்சு. நீங்க சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போயினா அங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஸ்ரீனிவாசன் சார் இருக்காரு, அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆபீசர் தான், அவர்கிட்ட கொடுக்கலாம். அவர்கிட்டயும் பேசினேன், ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட பேசினேன். சரிம்மா. பேசினேன். இன்ஸ்பெக்டர் சேட்டு இருப்பாரு. அப்புறம் ஆலுமன் ஸ்டேஷன்ல தான், அந்த ஆலுமன் போலீஸ் அங்க இருக்காங்க, அங்க பாக்கலாம். அப்படி எதுவுமே நடக்கலன்னா நீங்க நேரா என்ன பண்ணுங்க, கிரீவியன்ஸ் இருக்குது, கமிஷனர் கிரீவியன்ஸ் இருக்குது. கமிஷனர் கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட கொடுத்தேன் நானு. அசிஸ்டன்ட் கமிஷனர்மா சொல்லுங்கம்மா, தினத்தந்தி ஆபீஸ் கிட்ட போனீங்கன்னா நம்ம கமிஷனர் ஆபீஸ்ல சென்னை கமிஷனர் ஆபீஸ். ஆமா, அங்கதான் போயிருக்கேன், அங்கதான் போனேன். அங்க போனீங்கன்னா அங்க அருண் ஐபிஎஸ் சார் இருக்காரு. ஆமா. அவர் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அவரு. அவர்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து புகாரை வந்து எடுக்கல, என்ன காரணம் தெரியல, இது மாதிரி பழகிட்டு மோசடி பண்றாரு. இப்ப உங்களுக்கு என்ன வேணும், உங்க பொண்ணு வாழணுமா இல்ல ஏதாவது நஷ்டம் மாதிரி கேக்குறீங்களா? இல்ல என்ன நஷ்டம் நாங்க கல்யாணம் பண்ணணும் தான் சொல்றேன். இப்ப அந்த பொண்ணோட பொண்ணு லவ் பண்ணிருக்குன்றாங்களே, அப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கை இல்ல அது சும்மாங்க. இன்னும் இது பெருசா போங்க பேசுகிறாரு. பையனுக்கு வேலை வாய்ப்புல பையன் வேலை எல்லாம் பண்றாப்லையா? அல்ல வேலையில இருக்கிறேன். சரிம்மா, நீங்க என்ன பண்ணுங்க, அப்ப அருண் சாரை போய் பாருங்க, கமிஷனர் பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, எடுக்கல நடவடிக்கை எடுக்கலாம், அந்த பையன் போய் சொல்றான்னு சொன்னீங்கன்னா. அதான் இல்லங்க, இன்னொருத்தன் இருக்கான், இன்னொருத்தனா 18ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான், அவ தான் வர மாப்பிள்ளைன்னா போனை ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தடுத்து விடுறாங்க. இல்லம்மா, உங்க புகார்ல நீங்க என்னென்ன சொல்லுமா, புகார் 1 என் மகளுடைய பழகி ஏமாற்றியது, புகார் 2 காதலி இருக்காரு என்று பொய் கூறியது, 3 ஏதோ ஒரு பெண் 2017 எல்லாம் தடுக்கிறாங்க, இப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் போட்டு இதான் எங்களுடைய பொண்ணு சேர்ந்து வாழணும், அதனால வந்து இவங்க கிட்ட கெட்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் சேர்ந்து வாழ முடியாது, அதனால சேர்ந்து வைக்க மாதிரி கேட்டு சொல்லிட்டு புகார் கொடுங்க. புகார் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்க வந்து ஒரு அடிஷனல் கமிஷனர் சொல்லி அவங்க ஜாயின்ட் கமிஷனர் சொல்லி டெபுட்டி கமிஷனர் மூலமா கூப்பிட்டு டிசி ஆபீஸ்ல விசாரிப்பாங்க. சரிங்களா? நீங்க அது மாதிரி போயிட்டு அவர் சாரை போய் பாருங்க. சரிங்களாமா? ரைட்மா, ரைட். அழைத்ததுக்கு நன்றிம்மா. சார், அதுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த நைட்டு வண்டியில் போகும்போதெல்லாம் அந்த திருநாய்கள் துரத்துறது, அது அப்பப்போ வந்து அவங்க பிடிக்கிறாங்க அந்த மாதிரி தெரியுது, ஆனால் தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கு சார். அதாவது திருநாயை பொறுத்தவரைக்கும் நான் ஆக்சுவலி டாக் லவர், நான் வந்து திருநாய்க்கு அகேன்ஸ்ட்ல கிடையாது. நான் டாக் லவர், கேட் லவர், இல்லைன்னா அந்த க்ரோ, அந்த மைனா, புறா எல்லாத்துக்குமே நான் பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் வைக்கிறது தான். ஏன்னா அதாவது நாய்கள் வந்து ஆக்ரோஷமா துரத்தாம இருந்தா எந்த மனிதனும் புகார் கொடுக்க போறதில்ல. ஒரு சில பேர் இருப்பாங்க நாயை பிடிக்காதவங்க, அது எக்ஸப்ஷனல் கேஸ் விட்டுருவோம். நான் டாக் விரும்புறவன். பட் உதாரணத்துக்கு என்னோட இடத்துல சொல்றேன், போரூர்ல மண்டலம் 11ல 151வது வார்டுல சபரி நகர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த தெருவில் வந்து பாத்தீங்கன்னா நாய் வந்து தொடர்ந்து போற வர பிள்ளைங்கள்ல இருந்து ஆபீஸ் போறவங்க 2 வீலர் போறவங்க சேஸ் பண்ணுது. 2 நாய் இருக்கு. இதுல ஒரு நாயை வந்து ஒரு ரோட்ல யாரோ ஒருத்தர் வந்து முன்னாடி என்ன பண்ணாரு, நல்ல அமைதியான நாய் தான், அரசியல் எடுத்து அடிச்சு கண்ணை பொத்து விட்டாரு. அதுக்கப்புறம் போறவங்களை பார்த்து பயந்து அதை துரத்த ஆரம்பிச்சு, அதை துரத்த ஆரம்பிச்சு இன்னொரு நாய் துரத்த ஆரம்பிச்சு ஒரு 2 வீலர் வந்து விழுந்துட்டாரு. ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே அந்த டாகுக்காக நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் அதுக்கு ஸ்பெஷலாக அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அவர் பேர் சொல்ல விரும்பல, அவர்கிட்ட நான் வந்து மெசேஜ் போடுறேன், ஏன்னா நாளைக்கு ரெக்கார்ட் ஆகணுன்றாங்க. அந்த வீடியோ எங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா அந்த வீடியோ எடுத்து அந்த பையன் ஏதோ ஜெப்டோவோ இல்லை ஏதோ ஒரு ஹீ காட்டோ ஏதோ ஒன்று கொண்டு போகிறான். அந்த பையன் தொடர்ந்து மல்லாக்கு விழுந்துறான். அப்படியே அவன் விழுந்து அந்த அடிக்கல, நல்ல பெரிய லெவலில் அடிப்படலை. இன்னொரு உயிர் போயிடக்கூடாது, மழை காலம் வேற, பசங்க ஸ்பீடாக போய் விட்டுருவாங்க, இல்லைன்னா இந்த பக்கம் மெயின் ரோடு ஆக்சிடென்ட் ஆகிடும், பிடிங்கன்னு சொல்லி 15 நாள் ஆகுது, எதுவுமே நடக்கல. ஒரு 4 நாள் கழிச்சு அங்கே ஏதாவது நடந்தால் நீங்கள் தான் சார் பொறுப்பெடுக்கணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டோன்னே ஒரு ஃபோட்டோ அனுப்புறாரு. நான் அமிச்ச நாய் 2 வெள்ளை நாய், இவர் அனுப்புகிற நாய் ப்ரௌன் நாய். இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, நாங்கள் எப்படி இதை பிடிக்க முடியும்? ஏபிசி ரூல்ஸ் படி முடியாதுன்னு. ஏபிசி ரூல்ஸ் படி நாயை மாற்ற சொல்லி நாய்க்கு பெயிண்ட் அடிச்சு மாற்றிட்டாங்களான்னு கேட்டேன். சொன்னோன்னே அவர் ஒரு மாதிரி அசிங்கமாகி அவர் ஷேம் ஆகிடுச்சு பொழுது எல்லா ஃபோட்டோ அவர் அமிச்ச ஃபோட்டோ டெலிட் பண்ணுறாரு.
டெலீட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இல்லைன்னா அனுப்பிச்சேன் உடனே அந்த பையன் வரான். ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா திருநாய் பிடிக்க வரவங்க என்ன பண்ணணும், ஃபோன் பண்ணி சார் எத்தனை மணிக்கு இருப்பீங்க, நாங்களே வந்து எடுத்துக்கிறோம், இல்லைன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா, எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்டுட்டு வரதான் முறை. இது கூட யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆர்டிசி லெவலில் ஐஏஎஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு சொல்லக்கூடாதா எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு? 11 மணிக்கு திங்கக்கிழமை காலைல வந்து வெள்ளிக்கிழமை வந்துட்டு எங்கே இருக்கீங்க? நான் வெள்ளிக்கிழமை நான் என்னப்பா திடீர்னு வந்து எங்கே இருக்கேன், நான் வெளியில் கோர்ட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா. அடுத்த காலைல சனிக்கிழமை சனிக்கிழமை வரல, திங்கக்கிழமை திருப்பி 11 மணிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க வாங்க. ஏன்ப்பா நான் போன வாரம் தான் சொன்னேன் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, முடியல. அப்புறமா நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணி அங்கே சானிடரி இன்ஸ்பெக்டருக்கும் சானிடரி ஆஃபீஸர் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறாங்க. வர பசங்க எல்லாம் காசு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு நோட்டை எடுத்துக்கிறாங்க. சார் எவ்வளோ சார் தெரியுங்க, எதுக்கு காசு தரணும்? 200. அவங்களுக்கு மினிமம் 500 கொடுத்து பழக்கம். அப்போ 500 கொடுத்தோம்னா நாளைக்கு எங்கேயாவது இடத்துல நாயை பிடிச்சி இன்னொன்று என்ன ஏபிசி ரூல்ஸ்ன்றாங்க, அனிமல் பர்த் கண்ட்ரோல். அப்போ வந்து விலங்கு வந்து பிறப்பு மட்டும் தடை பண்ணுறது கட்டுப்படுத்துறது மட்டும் தான் நம்மளோட வேலையா? அதை பாதுகாக்கிற வேலை இல்லையா? அதுக்கு ஒரு உரிமை இல்லையா வாழ்வதுக்கு? அப்போ அமைதியாக நாய்களை வந்து பிடிச்சி காதை கட் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஏற்கனவே நாங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டோம், பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா திருப்பி பிடிக்க மாட்டீங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, ஸ்டெர்லைஸ் பண்ணுறீங்க, கொண்டு வந்து திருப்பி அதே இடத்துல விடுங்க. அப்போ நான் சொன்னேன் எங்கள் இதில் ஒரு நாய் தான் இருந்தது, இன்னொரு நாய் எப்படி வெள்ளை நாய் வரும்? அப்போ வெளியே இருந்து விட்டுறாங்க. நான் ஃபோன் பண்ணி போகிற திருப்பி வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு 500 ரூபா. இது ஒரு வியாபாரமாக பண்ணியிருந்தா கஷ்டம். ரெண்டாவது ஒரு மாசத்துல ஒரு வார்டுலையும் 3 மாசம் இல்லை 6 மாசத்துக்கு மேலே ஷஃபிள் பண்ணணும் இந்த பசங்களை. அப்போதான் இந்த ஒரு யூஸ் டு டூ அப்படின்ற மாதிரி இருக்காது. புதுசாக பசங்க வருவாங்கன்னா அவங்க கரெக்டாக பயப்படுவாங்க. இந்த பழக்கம் இங்கே இல்லைன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதை வந்து நான் டெபுட்டி மேயர் நாலேஜுக்கு கொண்டு போனேன். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவராலையும் கொண்டு போய் இதை வந்து ஷஃபிள் பண்ண சொல்லணும். ரெண்டாவது நாய்கள் வந்து அக்ரெசிவாக இருந்தால் பிடிக்கணும். அக்ரெசிவ் இல்லைன்னா சும்மா இருக்கலாம். ஆனால் இவங்க அதாவது நம்ம நாட்டு நாயை ஒழிக்கணுன்ற ஒரே என்னவா கங்கணம் கட்டிக்கானது இல்லை. நீங்கள் ப்ளூ கிராஸுக்கு போடுங்கன்றாங்க. நான் சொன்னேன் ப்ளூ கிராஸ் நான் போடுறதா இருந்தால் அப்போ நீங்கள் எதுக்கு? நீங்கள் தானே கோஆர்டினேட் பண்ணோம். சார் அது மாதிரி சேர்த்து நாங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டோம், அக்ரெசிவாக இருக்குது, நீங்கள் புஷன் போகணும்னு சொல்லணுமா கூடாதா? எதுவுமே இல்லாமல் சம்பாதிக்க வழி இல்லை அப்படின்னா மக்கள் போய் புகார் விட்டுட்டோம், சம்பாதிக்க வழின்னு நாங்கள் இறங்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்டை மாற்றணுன்றதை நான் பதிவு பண்ணுறேன். இல்லை சார், இப்போ இந்த ப்ளூ கிராஸ் வந்ததுக்கு பிறகு விலங்குகளுக்கு இது அக்கறைகள்லாம் வந்திருக்குன்னு சொன்னாலும் கிடையாது சார். அந்த மாதிரி நான் குற்றச்சாட்டு இருக்கிறேன். ப்ளூ கிராஸ் நீங்கள் வந்து நம்ம பேசுவோம். தமிழ்நாட்டில் ப்ளூ கிராஸ் வந்து சரி கிடையாது. அதை பற்றி பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். புகார் பெட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் நான் ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து சாந்தி பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா, உங்க புகார் சொல்லுங்க. சார் என்னோட வீடு அவுட் ஹவுஸ் ஆட்டம் இருக்கு. அவுட் ஹவுஸ் என்னோடது. எனக்கு பின்னாடி வீட்டுக்காரங்க வந்து மாடு வளர்க்குறாங்க. ஒரு 5 மாடு வந்து ஒரு 10க்கு 10 இடம் கூட இருக்காது. அந்த இடத்துல செட்டுக்குள்ள வளர்க்குறாங்க. 2 பக்கம் ஓபன் விட்டுருக்காங்க. பகலெல்லாம் வெளியில கட்டிடுறாங்க. நைட் ஆனா 6 மணி ஆச்சுன்னா கொண்டு வந்து கட்டிடுறாங்க. சரி. என்னோட பசங்க சாஃப்ட்வேர்ல வேலை பாக்குறாங்க, வீட்டுல இருந்து வேலை செய்யறாங்க. எங்கனால உள்ள இருக்கவே முடியல. ஸ்மெல்லு நைட்ல வந்துட்டு ஒரே கேஸ் போடுதான் என்னன்னு தெரியல, சாணி யூரின் எல்லாமே இருக்கு. அப்புறம் நான் அவங்க கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க வந்து ஏதாவது பெனாயில் எல்லாம் போட்டு கொஞ்சம் கிளீனா வச்சுக்காங்கன்னா அதையும் சேர்க்க மாட்டேன்றாங்க. அந்த குளம் மாதிரி அதோட யூரின் சாணி எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு ஒரே ஸ்மெல்லாவும் இருக்குது. அப்புறம் நைட்ல அந்த மாடு அந்த செட்டுல டம்முன்னு இடிக்கிறது எங்களால தூங்கவும் முடியல. என்னோடது சின்ன வீடு. நான் வந்து நிறைய முறை சொல்லிட்டேங்க. ஒரு 3 வருஷத்துக்கு மேல நான் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் ராணிப்பேட்டைக்கு போச்சு. வந்து அவங்க வந்துட்டு இந்த தண்ணி எல்லாம் வந்து காவாயில எடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அதையும் இன்ன வரைக்கும் செய்யல. கேட்டோம்னா அடிக்கிறதெல்லாம் வர்றாங்க. அதாவது நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இருக்கிற இடம் எப்படி மாதிரி என்ன ஒரு இது கேட்டட் கம்யூனிட்டி மாதிரியா எப்படி? அது இல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க. இது என்ன இல்ல நகர் மாதிரியா இல்ல எப்படி என்ன மாதிரி ஒதுக்குப்புறமான ஏரியாவா? நகர் மாதிரி தான் இருக்குங்க. பிஹெச்எல் ராணிப்பேட்டை பக்கத்துல தான் இருக்குங்க சார். சரிங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் போட்டு காப்பி டு எஸ்பி சூப்பர் போலீஸ் போட்டு இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா 4 பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட், அதாவது இந்த மாதிரி கட்டுறதால எங்களுக்கு இந்த அசௌகரியங்கள் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகணும் இருக்குது. 3வது போலீஸ் சொன்னா நாங்க ஸ்டெப் எடுக்கணும்னு சொன்னாங்க, எடுக்கல. சுகாதாரத்துறை என்ன பண்ணுது தெரியல. அம்மிக்கல்ல தண்ணி இருந்தால் வந்து பார்த்து ஃபைன் போடக்கூடிய சுகாதாரத்துறை இதெல்லாம் வந்து ஒரு மனிதர்கள் வாழ கஷ்டப்படுறாங்கன்னா அது ஏன் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கலான்றதையும் போட்டு பதிவு பண்ணி இதற்கு நடவடிக்கை எடுப்பீர்களா? இன்னும் எத்தனை ஆண்டு காலம்? நான் இது அப்படியே எழுதுங்க, நான் சொல்கிறத குறிப்புன்னு போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து? எத்தனை வருஷம் ஆச்சு? நான் 2-3 கடந்த 2-3 வருடங்களாக புகார் கொடுத்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் நான் நிம்மதியற்று இருக்கிறேன். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு தேவை இந்த சிறு பிரச்சனை தீர்க்க அப்படின்னு எழுதுங்க. அப்படி எழுதி நீங்க தைரியம், மக்கள் நிறைய பேர் பயப்படாதீங்க. தயவுசெய்து உங்களுடைய வேலைக்காரர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அவங்க கிட்ட வேலை வாங்குங்க. நீங்க சம்பளத்துல அவங்க வரி பண்ண சம்பளம் வாங்குறாங்க, புரியுதுங்களா? அவங்க ஏசி கார்ல வந்து இறங்கினாலும் நீங்க அவங்க முதலாளி, நீங்க வேலைக்காரன் கிடையாது.
உங்களுடைய அது வேலைக்காரர்கள் மட்டும் இல்லைங்க சார், ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு, கூட்டிட்டு வந்தாங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து. அவர் வந்த உடனே என்ன கையெழுத்து போட சொன்னாங்க. நான் சொன்னேன் நீங்க தீர்வு கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன்னு சொன்னதுக்கு அந்த சீக்கிராஜபுரம் பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து வரி வாங்குறவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. அவர் வந்து சொன்னாரு, ஒரு பெரிய அதிகாரி வந்திருக்காரு, நீங்க கையெழுத்து போட மாட்டீங்களா, வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து அதை சைன் பண்ணி இவங்களோட கோரிக்கை எல்லாம் நாங்க தீர்த்து வச்சுட்டோம்னு சைன் பண்ணி எனக்கு மெயில் போட்டாங்க சார். பின்குறிப்பும் போட்டு கம்ப்ளைண்ட் பின்குறிப்பும் போட்டு இப்ப நீ சொன்னீங்க பாத்தீங்களா, இது ஆமாங்க சார் ஜனநாயகத்துக்கு எதிரான நடந்த செயல்களையும் குறிப்பிடுகிறேன், அதுக்கும் நடவடிக்கை தேவை. பின்னாடி அந்த இடத்துல கடைசியில எழுதுங்க. இந்த மாதிரி சொல்லுங்க, ராஜேந்திரன் ஒருத்தர் வந்தாரு, பெரிய அதிகாரினா பெரிய வேலைக்காரர், பெரிய அதிகாரினா பெரிய வேலைக்காரர், அவ்வளவுதான். பெரிய அதிகாரி வந்தா சொல்லி மிரட்டி இருக்காரு, அவங்களே கையெழுத்து போட்டு ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க, அவர் மேல் குற்ற நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு எஸ்பி ஒரு லெட்டர் அதே லெட்டர்ல போட்டு மாவட்ட ஆட்சியர்னு போட்டு கீழே காப்பி டு நகல் அனுப்பப்படுகிறது எஸ்பி சூப்பரண்டா போலீஸ் ராணிப்பேட்டை போட்டு முதல்வரின் முகவரி திட்டம் சிறப்பு அதிகாரி முதல்வரின் முகவரி திட்டம் போடுங்க. மனித உரிமை ஆணையம் அதுக்கும் போடுங்க, கீழே 4 பேருக்கும் காப்பி, அதாவது அந்த லெட்டர்லயே கீழே வந்து நகல் அனுப்பப்படுகிறது எழுதி மனித உரிமை ஆணையத்தோட மாநில முகவரி எங்கன்னு போட்டு நீங்க நெட்ல போட்டாலும் இல்ல யாரை கேட்டாலும் எடுத்து கொடுப்பாங்க. எல்லாருடைய அட்ரஸ்க்கும் பதிவு தபால் அனுப்புங்க. நீங்க யாரையும் போய் நேரம் பார்க்க வேணாம், பதிவு தபால் அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேலை நடக்கும், உங்ககிட்ட வருவாங்க. சரியா சார்? அது மட்டும் இல்லைங்க சார், வெளியில இருந்து குப்பை செடி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு வந்து காய வச்சு அதை வச்சு எரிய விடுறாங்க சார். என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே அதாவது ஒரு மாவட்டத்துக்கு அவர் தான் ஆட்சியர், அந்த மாவட்ட ஆட்சியர் தான் அது பொறுப்பு. ஆனா மாவட்ட ஆட்சியர் எழுதி கீழே எஸ்பி, கீழே டிஜிபி, கீழே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு, கீழே முதல்வர் முகவரி திட்டம் சிறப்பு செயலர் போட்டு நீங்க அனுப்புங்க, அதுக்கான வேலை நடக்கும். சரி, ஓகேங்க சார். நன்றி அழைத்ததுக்கு நன்றி. இல்லை சார், அதான் இப்போ இந்த ப்ளூ கிராஸ் உடைய நடவடிக்கைகள் இதனால வந்து இப்போ தெருவில் இருக்கக்கூடிய அந்த தெருநாய்களின் எண்ணிக்கை வந்து இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, அதில் அக்ரெசிவான நாய்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கு அவங்க தயங்குறாங்கன்றது தான் சாரோட ஒரு கருத்தாகவும் இருக்குது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அந்த இப்போ இந்த நாட்டில் எல்லாமே வாழறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஆடு மாடு செடி கொடிகள் தெருநாய்கள் எல்லாமே வாழறதுக்கான இது இருக்குது. அதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க தான் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு நாயை வளர்க்குறாங்கன்னா அதுக்கான பாதுகாப்போடு வளர்க்கணும். யாருக்குன்னா அது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த நாயால், நான் வீட்டில் ஒரு நாயை நான் வளர்க்குறேன்னா அந்த நாயால் யாரும் டிஸ்டர்பன்ஸ்னா அந்த வழக்கு வந்து ஏன் மேலே தான் பதிவு பண்ணணும் அப்படின்றத ஒரு ஜியோ பாஸ் பண்ணணும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு குழந்தைகள்லாம் கடிச்சிச்சு, அதுக்கு வந்து பெரிய அளவில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கேள்வி. மூக்குல அந்த இதை காடை போட்டுட்டு தான் வெளியே கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு எத்தனை பேர் வாக்கிங் அது மாதிரி பண்றாங்க? அரசை மதிக்கிறது இல்லை, அரசாணை மதிக்கிறது இல்லை, கோர்ட் ஆர்டர் மதிக்கிறது கிடையாது. அப்போ அது ஒரு அந்த நாயால் எதனா பாதிப்பு ஏற்படுதுன்னா அந்த குற்ற வழக்கை அந்த ஓனருக்கு மேலே பதிவு பண்ணணும். அப்போதான் வந்து இதுக்கு ஒரு பயம் வரும். நீங்கள் வந்து எங்கள் நாய் கடிக்காது, எங்கள் நாய் பார்க்கும், சும்மா மூந்து பார்க்கும், இதெல்லாம் எதுக்கு? அப்படி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் காடோட வாங்க, அதுக்கான பாதுகாப்படுவாங்க. உங்கள் நாய் உங்களுக்கு தெரியும், பட் மற்றவங்களுக்கு தெரியுமா? அது அப்படி தான் எல்லா குழந்தைங்களையும் கிடைக்குது, எல்லாரையும் கிடைக்குது. அப்போ இந்த மாடுகளை வளர்க்கறத கூட ஒரு பாதுகாப்பாக தான் வளர்க்கணும். அதுக்கான ஒரு காம்பவுண்டு போட்டு, அதுக்கான ஷெட்டு போட்டு, அதுக்கான அந்த வசதியோடு வளர்க்கணும். பட் எல்லாமே இன்னைக்கு தெருவிலே வளர்க்குறாங்க மாடுகள் ஆடுகள் எல்லாம். அப்போ அதுக்கு எதனா ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பு? சரி, இது சொல்றீங்க. இப்போ நீங்க நிறைய மாடுகள் ரோட்லயே படுத்து கிடக்குது, நிறைய பேர் இடிக்குது, நிறைய பேர் இது முட்டி சாவறாங்க மாடுகள் நம்ம பார்க்குறோம் நிறைய ரோட்ல. இப்போ நீங்க சென்னையிலேயே நிறைய மாடுகள் இருக்கு, அதே போல் ரூரல் ஏரியாவில் போயிட்டீங்கன்னா எல்லா மாடுகளும் ஹைவேஸில் தான் பத்து கிடக்கு. நிறைய ஆக்சிடென்ட் இந்த மாடுகள் மோதி நிறைய ஆக்சிடென்ட் நம்ம பார்க்குறோம். பட் இதுக்கான ஒரு ரெக்யூர்மெண்ட்டை உருவாக்கணும், அதுக்கு அது அப்புறப்படுத்துறதுக்கு நான் இது பண்ணோம். பட் அந்த இப்போ நிறைய சில திடீர்னு ஒரு நாள் அந்த மாவட்ட டெப்டி கலெக்டர் அந்த தாசில்தார் திடீர்னு ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் கொடுப்பாங்க அந்த மாநகராட்சியில் அந்த நகராட்சியில் போட்டு உடனே ஒரு ஃபைன் போடுவாங்க அந்த மாட்டு ஓனருக்கு. நீங்க அந்த மாட்டெல்லாம் கொண்டு போயிடுங்க, நீங்க அப்புறப்படுத்தி நீங்க நகராட்சியை தனியாக கொண்டு போய் அதை அப்புறப்படுத்துங்க. பேசலாம் சார், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. முருகன். எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் தென்காசி மாவட்டம். சொல்லுங்க சார், உங்களுடைய புகாரை சொல்லுங்க. சரி, முருகன். சொல்லுங்க சார், உங்க புகாரை சொல்லுங்க முருகன் சார். சார், வாறுகால் வந்து தூர் வாரதில்ல, திப்பனங்குடி பஞ்சாயத்து. சுகாதார கடை இருக்கு, மழை இல்ல, தண்ணி எல்லாம் தேங்கி நடக்கு. அடுத்துல ரோடு பேத்து போட்டுருக்காங்க, தண்ணி வடிய மாட்டேங்குது, தூத்தெல்லாம் இருக்குது. கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிருக்கீங்களா சார்? கம்ப்ளைண்ட் ஒண்ணு சொல்ல, வாய்மொழியா தான் சொல்லிட்டு இருக்கோம், ஒண்ணும் மாட்ட மாட்டேங்க. தெருல ஒண்ணு பாக்குறது இல்ல. முருகன், அட்லீஸ்ட் உங்களை வாழ்த்துறேன். தென்காசி மாவட்டத்தில் இவ்வளவு பேர் இருக்கும்போது நீங்க எடுத்து பேசணும்னு நினைக்கிறீங்களா, அந்த சமுதாய அக்கறையோட வாழ்த்துக்கள்.
அதாவது ஆறுகால் டூர் வரது இல்ல, மழையும் சரியா பேர் குளமணும் பிறகு ஒண்ணும் இல்ல, அந்த ஆறுகால் வடிய மாட்டேங்குது. அடுத்துல தண்ணி சுகாதார கடவும் தண்ணி விடுதாங்க, நல்ல தண்ணி விடுதான்னு சொல்லுவாங்க. இல்ல இப்ப நான் சொல்றேன் முருகன் கேட்டுடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஓவரலா வாய்மொழியை சொல்றீங்கல்ல, வாய்மொழி நம்ம கிட்ட வந்து காகிதம் இருக்குது, ஒரு நிமிஷம் கேளுங்க, கையில பேனான்ற ஆயுதம் இருக்குது. இதை வந்து நீ என்னன்னா வாய்மொழியை சொல்றதை விட்டுட்டு அந்த மாவட்ட ஆட்சியருக்கு இப்ப நீ சொன்ன பாயிண்ட் எல்லாம் எழுதி உங்க ஊர் மக்கள் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குங்க. வாங்கி இந்த மண்டே அன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியோட கூட்டம் நடக்கும். அந்த மாவட்ட ஆட்சி கூட்டத்தில் நீங்க ஒரு 4 பேர் உங்க ஊர் செலவா போங்க. ஐயா இந்த மாதிரி இருக்குயா, நாங்க என்னையா பண்றது அப்படின்னு கேட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கான வேலை நடக்கும். அப்படி நடக்கலன்னா திருப்பி அதே லெட்டரை ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி பார்த்து எதுவும் நடக்கலன்னா அதே மாவட்ட ஆட்சியருக்கு வந்து என்ன பண்ணுங்க, நாங்க வந்தோம் உங்கள்கிட்ட கொடுத்தோம் 10 நாளைக்கு என்ன நடவடிக்கை இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து செய்ய உங்களுக்கு விருப்பம் இருக்கா மனம் இருக்கான்னு கேட்டு அவங்களுக்கு அதே கடிதத்தை தபால் அனுப்பிச்சிட்டு பதிவு தபால் அனுப்பிச்சு காப்பி வந்து கலெக்டருக்கும் சிஎம்சிலுக்கும் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம அனுப்பிச்சு தலைமைச் செயலருக்கும் சிஎம்சிலுக்கும் அனுப்புங்க, கண்டிப்பா வேலை நடக்கும். நன்றி. ஆயுதத்தை யூஸ் பண்ணுங்க, ஆயுதம் என்பது பேனா. நன்றி முருகன் சார், நன்றி நன்றி, அழைத்ததுக்கு நன்றி. சார் அதே செந்தில் சார், அதாவது நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டில் ப்ளூ கிராஸ் வந்து சரியா இல்லைன்னு, எதை வச்சு நீங்க அதை வந்து நான் என்கிட்ட வீடியோ ப்ரூஃபோட நாங்கள் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபோன் அடிச்சு அங்கே பிஸின்றுவாங்க. முதல்ல ஃபோனே எடுக்க முடியாது, என்ன விட்டுருங்க நீங்க வீடியோ கேமரா எடுத்துக்கங்க. யாராவது இல்லைன்னு அவங்க மறுத்தாங்கன்னா ஏகப்பட்ட பேர் அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க. ஏன் தெரியாத மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு ப்ளூ கிராஸ்ன்ற பேர். மேபி அவுட்டர்ல இல்லை ஆந்திராவில் நல்லா பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். சென்னையிலையா தமிழ்நாட்டில் சென்னையில் முக்கியமான சொல்றதுக்கு என்னன்னா பேன் ப்ளூ கிராஸ் நாங்கள் பேன் எடுத்து போனோம். காரணம் என்னன்னா ஒரு நாய் அடிப்பட்டு கிடந்ததுக்கு முகலிவாரத்தில் காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆட்டோக்காரங்க. அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ப்ரூஃபுக்கு ஆள் இருக்குது. அவங்க ஆட்டோக்காரங்க எல்லாம் ஃபோன் பண்ணி நொந்து போய் என்னை கூப்பிட்றாங்க. போய் நான் ஃபோன் பண்ணுறேன், அப்பயும் எடுக்கல, ஃபோன் எடுக்கல, வேற எங்கேயோ சொல்லி எல்லாம் பண்ணி கடைசியில் 3-4 மணிக்கு வராங்க. நாய் செத்து போச்சு. அதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணோம், அந்த நாயை நாங்கள் இவங்களுக்காக வெயிட் பண்ணுறது நாங்கள் ஆட்டோவில் தூக்கி போட்டு போய் அங்கே அரசு வெட்டனரி ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்டை கொடுத்து ஒரு கார்பரேஷன் கட்டுமான பில்டிங் நடந்துட்டு இருக்குது. அங்கே அவங்க அதிகாரிகிட்ட பர்மிஷன் வாங்கி அதை படுக்க வச்சுருந்தாங்க. பால் ஊற்றுறோம், எதுவும் பண்ண முடியல. 3 மணிக்கு வந்து இதில் சைன் பண்ணுங்க, நாங்கள் எடுத்த மாதிரி சைன் பண்ணுங்கன்னு எங்களை மிரட்டுறானுங்க. யார் வரவங்க, நீங்கள் வந்து நாய் பிடிக்க வரீங்களா, ரவுடித்தனம் பண்ண வரீங்களா? யார் உங்களுக்கு ப்ளூ கிராஸ்ன்றதுக்கு தனியார் அமைப்பு, நீங்கள் வந்து எங்களை ரவுடித்தனம் பண்ணுவீங்களா? அப்போ நாங்கள் சுற்றி இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த மிரட்டுற வேலை வச்சு சத்தம் போட்டப்போ அவங்க பின்னாடி ஓடுறானுங்க. இதெல்லாம் நடக்குது. இது ஒன்று மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்குது. அண்ணா நகரில் ஒரு பெட்ரோல் பங்க் ஓனர் அவர் நாய் வளர்க்குறது அடிபடுது போகுது. அந்த நாய் வளர்க்குறதுன்னா அங்கே பங்குக்கு வரும் நாய் பிஸ்கெட் போடுறாரு, அதுக்கு அடிபடுச்சு. ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வரல, அவர் புகார் கொடுத்துட்டாரு. அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணி அவங்ககிட்ட புகார் வாங்க விட்ரா பண்ண சொல்கிறாங்க. அவரும் இன்றைக்கி எங்களோட நட்பில் தான் இருக்காரு. அவர் தான் என் கூட வந்து சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் பேன் ப்ளூ காஸ்ட்லேயே நாங்கள் பேனர் புஷ்னு உள்ளே போனோம். இந்த மாதிரி அலட்சியம் காட்டுறாங்க அப்படின்னா. அப்புறம் அவர் ஜிஎம் சொன்னாரு, இல்லை நாங்கள் பிஸியாக இருந்தோம். என்ன பிஸியாக இருந்தாங்கன்னா 15 மணி நேரம் 14 மணி நேரம் நீங்கள் 10 மணி நேரம் ஃபோன் எடுக்க மாட்டீங்களா லேண்ட்லைனில்? இப்போ வாட்ஸ்அப்னு போடுறீங்க. இதெல்லாம் எடுத்து செக் பண்ண அப்புறம் இன்னும் எஸ்ஆர்எம்சி ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் பெண்டிங்கில் இருக்குது. சரி சார், சிஎஸ்ஆர் பெண்டிங்கில் இருக்குது. என்ன காரணம்னா நாயை கருத்தரை பண்ணி பர்த் கண்ட்ரோல் பண்ணி காதை கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாயை அடிப்பட்டு குத்துயிர் கொலை வந்தாலும் வரமாட்டாங்க. அந்த நாயை கட்டுப்போ எதுக்காக ப்ளூ கிராஸ்? வெறும் பர்த் கண்ட்ரோல் ப்ளூ கிராஸ் கிடையாது. பிரச்சனை எமர்ஜென்சி, அந்த நாய் எங்கே போகும்? சரி சார், நம்ம பேசலாம் சார். வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார், நான் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் சார். இப்போ தான் சொன்னேன் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட். சொல்லுங்கள் சார். இப்போ தான் நீங்கள் டிவியில் இப்போ தான் வரீங்க, இப்போ சொல்லுங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார், எந்த மாவட்டத்துலேருந்து அழைக்கிறீங்க? நான் வந்து சென்னை வில்லிவாக்கத்துலேருந்து அழைக்கிறேன் சார். சொல்லுங்கள் சார். என் பேர். சொல்லுங்கள். என் மனைவி பேரில் 1983 ஒரு சொத்து வாங்கினேன் சார். அந்த சொத்து வந்து எங்க அப்பா அம்மா குடியிருக்கிறதுக்காக ஒரு வீடு வாங்கியிருந்தோம். வீடும் நிலமும் 25 சென்ட்ல. சரி. அது என் ஒய்ஃப் பேர்ல இருந்தது. அத வந்து 86 நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் என் ஒய்ஃப் பேர்லயே. சரி. அந்த பணம் வந்து எங்க ஒய்ஃபோட அப்பா அம்மா பிரசன்டேஷனா கொடுத்தது என் ஒய்ஃபுக்கு. சரி. அதனால ஒய்ஃப் பேர்லயே அந்த சொத்து வாங்கியாச்சு. அதுல எங்க அப்பா அம்மாவை குடியிருக்கிறதுக்காக அலோவ் பண்ண சொல்லி கேட்டேன். என் ஒய்ஃபும் ஒத்துக்கிட்டாப்புல. ஒரு 15 வருஷம் அவங்க இருந்தாங்க. 15 வருஷம் குடி இருந்தாங்க. அவங்க கூட கல்யாணம் ஆகாத என் தம்பி இருந்தான், அவனும் என் கூட இருக்கட்டும். சரின்னு அவனையும் அலோவ் பண்ணோம். சரி. 15 வருஷம் அவங்க கூடியே இருந்தான். வீடு அவர் உரிமை கொண்டாடுறாரா? என்ன சார்? தம்பி அந்த வீட்டை உரிமை கொண்டாடுறாரா? உரிமை நான் வந்து 40 வருஷம் அதுக்கு எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க சார் 15 வருஷம் கழிச்சு 1996. சரி சார், சுருக்கமா சொல்லுங்க, இப்ப என்ன ப்ராப்ளம்ன்றத சொல்லுங்க டக்குனு. ப்ராப்ளம்னா இப்ப அவன் கேஸ் போட்டிருக்கான் சார். நான் 40 வருஷமா இருக்கிறேன். எங்க அப்பா அம்மா இருந்த காலத்துல இருந்து நான் 40 வருஷமா இங்க குடியிருக்கேன். அதனால அவருக்கு சொந்தம்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காரு.
ஆமா சரி, ரைட், ஓகே சார். சரி, திரு கங்காதரன் சார். ஐயா, உங்க பிரச்சனை புரியுது, அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகே. சரி. எத்தனை ஆண்டுகள் குடியிருந்தாலும் உங்க தம்பி வந்து அந்த சொத்தை வந்து சொந்தம் கொண்டாட முடியாது சார். நீங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க. டிவி வால்யூமை கம்மி இருந்தாலும் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட், ஹைகோர்ட் உயர்நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கேஸை நீங்க சரியான முறையில் நடத்துங்க, அவ்வளவுதான். கேஸ் பதில் மனுவும் கொடுத்துருக்கோம் சார். சரி, அந்த அம்மா பேர்ல இருக்கிற அந்த அம்மா வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய உங்க மனைவியுடைய அம்மா அப்பா கொடுத்து அந்த சொத்தை வாங்கியிருக்காங்கன்றத நீங்க காமிச்சிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா அவர் உங்களை ரைட்ஸ் கிளைம் பண்ண முடியாது உங்க தம்பி. ஒரு செய்தி சார், சர்வதேச லஞ்ச ஒழிப்பு தினம் டிசம்பர் 9 வரப்போகுது. சரி சார், நன்றி சார். அடுத்த நன்றி. நிறைய பேர் வந்து இன்னைக்கு லஞ்சத்துக்கு எதிராக நான் மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், தயவு செய்து உங்க வாழ்நாளில் ஒரு லஞ்ச பையை பிடிச்சி கொடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கை சரியாயிடும். ஆனா என்ன நியூஸ் வந்தது, இப்போ நியூஸ் வந்ததுன்னா ஊட்டியில் நவம்பர் 9ஆம் தேதி லஞ்ச பணம் 11.70 லட்சம் ரூபாய் லஞ்ச ஒழிப்பு போலீசாரும் கையும் களமாக பிடிபட்ட கமிஷனர் ஜஹாங்கீர் பாஷாவை திருநெல்வேலி மாநகராட்சி உதவி கமிஷனராக நேற்று நியமித்து அரசு உத்தரவு. அப்ப எனக்கு என்ன இது, அதாவது அவர் உண்மையிலே லஞ்சம் வாங்கலைன்னா அதை வந்து தெளிவுபடுத்திக்கணும். 18 நாள் முன்னாடி ஒரு லஞ்சம் 11 லட்சம் ரூபா கையெல்லாம் பிடிபட்டிருக்காரு லஞ்ச ஒழிப்பு மூலமா. 18 நாள்ல நீங்க திருப்பி வந்து திருநெல்வேலி உதவி கமிஷனர் போட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அப்ப லஞ்சத்தை ஊக்கப்படுத்துறாங்களா இல்ல? இதை பத்தி நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில விரிவா பேசலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துச்சு. இவ்வளவு நேரம் நம்ம நேயர்களுடைய பல்வேறு குறைகளுக்கும் புகார்களுக்கும் நீங்க உரிய தீர்வுன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல தகவல்களையும் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.